கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாட்களிலும் உங்கள் மத்தியில் இந்த உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தான் கோத்திரம் ஏன் 12 கோத்திரங்களிலிருந்து விடுபட்டது, விலகிச் சென்றது, அங்கீகரிக்கப்படாமல் அழிந்தது என்பதை குறித்து இந்நாட்களிலே தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 12 கோத்திரங்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கருத்தாக அந்த பகுதியை நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தான் கோத்திரம் அங்கே விடப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளிலே 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது, பூமி அதிர்ந்தது, சூரியன் கருத்தது, சந்திரன் இரத்தமாக மாறியது, வானம் சுருட்டப்பட்டது, தீவுகள் விலகி போயின. அநேகர் ஆண்டவரை தரிசிக்க 2ஆம் வருகையில் அவரை பார்க்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் ஆயத்தம் இல்லை. ஆண்டவருடைய வருகை பற்றிய ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அறிகுறிகளை பார்த்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, ஆயத்தம் தேவை. இந்த மக்கள் பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும், சுயாதீனர் யாவரும் ஆண்டவரை பார்க்க சென்றார்கள். மேகத்திலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் கதறி பதறி சிதறி அங்குமிங்குமாக ஓடி கண்மலைகளையும் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்து விட்டது என்று அலறி அடித்து ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி 6ஆம் அதிகார இறுதி பகுதியில் பார்க்கிறோம். பின்னர் 4 தூதர்கள் பூமி 4 காற்றுகளை பிடித்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் ஊழியம் செய்த அற்புதமான ஊழியர்கள் அவர்கள் மேல் முத்திரை போடலாயினர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகை 1,44,000 பேர். சில சபையினர் சொல்வார்களே, அந்த 1,44,000 நாங்கள் தான், எனவே எங்கள் சபையில் நீங்கள் சேர்ந்தால் எடுத்துக்கொள்ளப்படலாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்று சொல்லி தங்களைத்தான் 1,44,000 என்று கூறுவார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. 1,44,000 இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? 4ஆம் வசனத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய, இந்தியருடைய அல்ல, மலேசியாக்காரங்களுடையதல்ல, இலங்கையை சேர்ந்தவர்கள் அல்ல, சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் அல்ல, இங்கிலாந்து சேர்ந்தவர்கள் அல்ல, அமெரிக்காக்காரர்களும் அல்ல. என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் வசனத்தில் மீண்டும் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த 12 கோத்திரங்களின் காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 12 கோத்திரங்கள் உங்களுக்கு தெரியுமா? யார் யாரெல்லாம் என்று சொல்லி: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபிலோன், யோசேப்பு, பென்யமீன், இப்படியாக 12 பேர். இந்த 12 பேரில் கடைசி நாட்களிலே தானை காணோம்,
தான் கோத்திரம் தெரியவில்லை, விலக்கப்பட்டிருக்கிறது அல்லது விலகி சென்றிருக்கிறது அல்லது அப்படியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். பாருங்கள், அந்த 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 12 கோத்திரங்களை இங்கே பார்க்க போகிறோம். தான் என்ற கோத்திரத்தை கண்டுபிடிப்பீர்களா? கண்டுபிடிக்கவே முடியாது. 5 முதல் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தான் எங்கே தொலைந்து போயிற்று? 12 கோத்திரங்களில் அவர்களும் ஒரு பங்கினராயிற்று. இஸ்ரேல் ஜனங்களின் கோத்திரங்கள் எல்லாவற்றையும் பிரதான ஆசாரியன் தன்னுடைய மார்பிலை பதக்கங்களாக பதித்திருப்பானே, அந்த பதக்கம் என்ன ஆயிற்று? தான் தொலைந்தே போயிற்று. அதற்குரிய சில காரணங்களை கடந்த நாட்களிலே நாம் கற்றோம். முதலாவதாக தந்திரம், தான் கோத்திரம். தான் ஒரு சிங்கமாக சர்ப்பமாக வேதத்தில் வர்ணிக்கப்படுவதாக பார்க்கிறோம். சிங்கம் தந்திரத்திற்கு பெயர் போனது, சர்ப்பம் தந்திரமானது. தன்னுடைய தந்திரத்தினாலே தான் ஆதாம் ஏவாளை கெடுத்து அவர்கள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது சர்ப்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சர்ப்பத்தை போல சிங்கத்தை போல அவர்கள் தந்திரமாக வாழ்ந்த கோத்திரத்தினர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதிப்பாவமே தந்திரம் தானே. ஆதாம் ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்து நீங்கள் இந்த கனியை புசித்தால் தேவர்களைப் போல் ஆகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு பெருமையூட்டி அவர்கள் வெளியே துரத்தப்படுவதற்கு சர்ப்பம் காரணமாக இருந்ததே. லூசிபர் பிரதான தூதர்களிலே ஒருவன் பெருமை பிடித்த பொழுது அவன் பூமிக்கு தள்ளப்பட்டு லூசிபர் சாத்தானாக மாறினானே. பிசாசு தள்ளப்பட்டதற்கு, மகிமை இழந்ததற்கு, வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் பெருமை. அதுபோல ஆதாமும் ஏவாளையும் பெருமையூட்டி, என்ன பெருமை? நீங்கள் தேவர்களாக மாறலாம் என்ற பெருமையூட்டி அவன் தள்ளினான் என்று சொல்லி, விழத்தள்ளினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசியின் வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு கூட பெருமை வந்துவிட்டால் வீழ்ச்சி நிச்சயம். எனவே பிசாசின் தந்திரங்களுக்கு ஒத்துப்போகாமல் தலையாட்டாமல் ஆண்டவருக்கு மகிமையாக ஒதுங்கி வாழ்வது நல்லது என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். முதலாவதாக தந்திரம், இரண்டாவதாக திருப்தியின்மை. கோத்திரங்கள் எண்ணப்பட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் கானான் தேசம் பங்கிடப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பங்கு சீட்டு மூலமாக பங்கிடப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். செழிப்பான ஒரு இடம்தான் தானுக்கு கிடைத்தது. இருப்பினும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. இன்னொரு இடத்திற்கு போய் அவர்களை கொள்ளையடித்து அங்கே கொடி நாட்ட அவர்கள் பிரயாசப்பட்டதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். கர்த்தர் தந்திருப்பது, அதில் திருப்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அதை விட்டுவிட்டு கண்டதை கை பெற வேண்டும், மனம் இச்சித்ததை மாம்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்தால் ஒன்று நஷ்டம், தொடர்ந்து கஷ்டம். அதை மனதில் வைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து திருப்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் திருப்தி இல்லை? வாழ்க்கையில நன்றி இல்லை. ஆண்டவர் தந்த நன்மைகள் எல்லாம் போதும் போதும் என்ற மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் நன்றி இல்லாத வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, ஆவியின் நிறைவு இல்லாத வாழ்க்கை, நாளைய பற்றிய கவலையோடு வாழ்க்கை, இதெல்லாம் திருப்தியின்மைக்கு காரணம். ஆனால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது தாழ்ச்சியடையாத வாழ்க்கை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைதான் தொடரும், கிருபைதான் தொடரும். அப்பேற்பட்ட பரிபூரண திருப்தி அடைந்த வாழ்க்கை வாழலாம். மூன்றாவதாக, இந்த தான் கோத்திரம் ஏன் தள்ளப்பட்டது, ஏன் இழந்து போனார்கள், பட்டியலில் ஏன் இடமில்லை? நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை விட்டு புறம்பாக்கப்படுவோம் என்றால், பரலோகத்திற்கு புறம்பாக்கப்படுவோம் என்றால், இந்த காரணிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஆள்கின்றனவா என்று பார்த்து நாம் வாழ்வது நல்லது. எப்படி? தந்திரமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு நான் வாழ முடியும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக தந்திரத்தை நீக்கிவிட வேண்டும்.
இரண்டாவதாக திருப்தியின்மை களைந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக களி கூறத்தக்கதாக பூரண சமாதானத்துடன் வாழ வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஏசாயா 26:3 அதன்படி திருப்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வீழ்ந்து போனதற்கு 3வது காரணம். முதல் காரணம் தந்திரம், 2வது காரணம் திருப்தி இல்லாமை, 3வதாக தருணம் இழப்பு. ஆண்டவர் ஒரு தருணம் கொடுக்கிறாரே எல்லா கோத்திரங்களுக்கும். எப்படி? கானானியரை வென்று முடிந்தால் அவர்களை கொன்று இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தை கானான் முழுவதும் நிறுவ வேண்டும். அது ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய கட்டளை. எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். ஒவ்வொருவரும் யுத்தம் மேற்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்து அவர்கள் தங்களுடைய கோத்திரங்களுக்குரிய நிலங்களை இடங்களை பிடித்துக் கொண்டார்கள். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. சீட்டு போட்டு அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயத்திலே நியாயாதிபதிகளிலே நாம் வாசிக்கிறோம், கானானிய ராஜா ஒருவன் இருந்தான். அவருடைய சேனாதிபதி சிசரா. அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தன. அவர்கள் எதிர்கொள்ள முடியவே முடியாது. வல்லமையான பலமான ஒரு தேசம் அல்லது பட்டணம். அவர்களுக்கு பின்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் போரிட சென்றார்கள். அந்த இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று கருதி போர் செய்ய சென்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆளுக்கு ஒரு இடத்திலே அவர்கள் இழுத்துக்கொண்டு நின்றார்கள் ஒழிய போரிடுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தயாராக இல்லை, விரும்பவும் இல்லை. பிடித்து கொண்டது போதும், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லி தாங்கள் பிடித்து கொண்ட வசித்துக் கொள்ளும் அந்த வாழ்க்கையை போதும் என்று எண்ணினார்களே ஒழிய ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை. என்ன? போரிட்டு கானான் தேசம் முழுவதையும் கொள்ள வேண்டும் என்பதாகும். அப்படி இருக்கும் பொழுது போரிட அவர்கள் தயங்கிக் கொண்டே இருந்ததினாலே ஒரு பெண் புறப்பட்டாள். தெபராள். தெபராள் தெபராள் என்றால் தேனி என்று அர்த்தம். சுறுசுறுப்பானவள் தெபராள். துணைக்கு அபினோகாமின் குமாரன் பாராக்கு. 2 பேரும் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். போர் தொடங்க போகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் கோத்திரங்கள் அவர்களை கூப்பிட்டு பார்த்தார்கள். எங்களுக்கு துணை நில்லுங்கள், சேர்ந்தவர்களை ஜெயிப்போம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சிங்கம் வருகிறது. 4 எருதுகள். எருதுகள்னா காளைகள். சிங்கம் மோதி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் 4 சேர்ந்து கொள்கிறது. சிங்கம் விரட்டி அடிக்கப்படுகிறது. அடுத்த நாள் சிங்கம் வருகிறது. 4 எருதுகள் அங்கே நிற்கின்றன. இது என்னத்தை பண்ண போகிறது என்று சொல்லி அவர்கள் தனித்தனியே பிரிந்து மேய ஆரம்பித்தார்கள். புல்வெளியிலே மேய்ச்சலை அவர்கள் கண்டதினாலே மேய ஆரம்பித்தார்கள். சிங்கம் வந்தது, சீறி வந்தது, ஒவ்வொன்றையாக அடித்துக் கொன்றது. இணைந்து இருக்கும் பொழுது வெற்றி, இணையாமல் இருக்கும் பொழுது தோல்வி. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றிகரமாக வாழ்வதற்கு, குறிப்பாக மனித உறவுகளிலே வெற்றியோடு ஜீவிப்பதற்கு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு, ஒப்புரவோடு, ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும். அங்கேதான் நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன் 4 விளங்கும். ஐயா, இதெல்லாம் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்க. கேட்டிருப்பீங்க. 133 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகள் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கோ பயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன் எங்கே? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்போ போருக்காக அவர்கள் புறப்பட்டார்கள். சக சகோதரர்களை, சக கோத்திரங்களை அவர்கள் சேர்த்து கொள்ள பார்த்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு பாடல் காட்சி. 1ஆம் வசனம். அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது என்று சொல்லி தங்களுடைய வெற்றி பாடலை பாடுகிறார்கள். அந்த வெற்றியிலே சேர்ந்து கொள்ள சிலருக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அவர் இஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். போருக்கு செல்லவில்லை, வீட்டிலே இருந்து விட்டார்கள். பல கோணங்களிலே பாருங்கள். 15ஆம் வசனம் முதல். நியாயாதிபதிகள் 5:15 முதல். இசக்காரின் பிரபுக்களும் தெபராளோடு இருந்தார்கள்.
பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையா அனுப்பப்பட்டு போனார்கள். சரியா? நல்லதுதான். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபன், அவனுடைய இருதயம் பிரிக்கப்பட்டது. அந்த கோத்திரம் ஒத்துழைக்கவில்லை. 16, நீ மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. ஒத்துழைக்கவில்லை, போரிலை சேரவில்லை, தனித்து நின்றது ரூபன் கோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 17, கீலேயத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நம்மால் வரான தான் கோத்திரம். 17, தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்ததென்ன? இதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். இருந்து விட்டார்கள். நிம்மதியான வாழ்க்கை. தென்றல் காற்று வீசுகிறது, அவ்வப்போது உணவு கிடைக்கிறது, நிம்மதியான வாழ்க்கை. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்ததென்ன? செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பலர் துணிந்து நின்றார்கள். மரணம் நேரிடுவதாயினும் போருக்கு அவர்கள் தயாராக இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? உயிரை கூட மதிக்காமல் உன்னத தேவனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து ஒரு சிலர் துணிந்து நின்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 22 முதலாக பாருங்கள். 22 முதல் அதே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? போரிலே அவர்கள் பங்கு பெறவில்லையே, ஆண்டவருடைய ஜனங்களோடு அவர்கள் ஒத்துழைக்கவில்லையே, துணை நிற்கவில்லையே. அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லையே, அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே என்று சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சரி, ஆக ஒரு கூட்ட மக்கள், குறிப்பாக இந்த தான் கோத்திரம், ஆண்டவருக்கான யுத்தத்திலே அவர்கள் பங்கு பெறவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மற்றவர்களோ உயிரை விடவும் துணிந்து யுத்தத்திலே பங்கு பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பங்கு பெறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி 23ஆம் வசனம் சொல்லுகிறது. யுத்தம் கர்த்தருடையது, அந்த யுத்தத்திலே பங்கு பெற வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிசாசோடு, உலகத்தோடு, மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பூமியிலே போராட மனுஷருக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று சொல்லி யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலும் போராட்டங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு போராட்டம் உண்டா? நிச்சயமாக உண்டு. நாம் செத்த மீன்கள் அல்லவே. ஆற்றிலே செத்த மீன் ஆறு போன போக்கிலே போய்கொண்டே இருக்கும். உயிருள்ள மீன் எதிர்த்து நீச்சல் அடிக்கும். வேதத்திலே வாசிக்கிறோம், தீமைக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நிற்பதில்லை, இன்னும் ரத்தம் சிந்தவில்லையே. ரத்தம் சிந்தத்தக்கதான போராட்டம். நாட்களிலே கூட பல இடங்களிலே சுவிசேஷத்திற்காக போராட்டம், மிஷனரி பணி தளங்களிலே போராட்டம், கர்த்தருக்காக சாட்சிகளாக வாழ்வதிலே போராட்டம், விசுவாச ஜீவியத்திலே போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, நமக்குள்ளான போராட்டம் உலகத்திலே மட்டுமல்ல, உன்னதத்திலும் நமக்கு எதிரான போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கே? எபேசியர் பாருங்கள். எபேசியர் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்தாரோடு மட்டுமல்ல, உன்னத ஸ்தலங்களிலும் நமக்கு எப்படி போராட்டம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கையிலே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது ஆலோசனையா? இல்லை, ஆணை. இது ஆலோசனை அல்ல, இது ஆணை. இது கர்த்தருடைய கட்டளை. மீண்டும் 10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகத்தில் மட்டுமல்ல, உறவினர்கள் மத்தியில் மட்டுமல்ல, நண்பர்கள் மத்தியில் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் மட்டுமல்ல, அயலாரிடம் மட்டுமல்ல. ஏனெனில் 12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அக்கம் பக்கத்துல தான் சண்டை, குடும்பத்துல தான் தகராறு, சபையில தான் பிரிவினை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள், தீய சேனைகள், பிசாசுகள், இவற்றிற்கும் நமக்கும் போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, கேட்க கேட்க பயங்கரமா இருக்குயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும். 13ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆயுதத்தையும் பார்க்கிறோமே. இந்த போர் வீரர்கள் அவருடைய யூனிஃபார்ம், அவருடைய அவுட்ஃபிட், அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்திருக்கீங்களா? எத்தனை காரியங்கள் இங்க இருக்கும். தலையில தலைச்சீராவில் இருந்து காலில் பாதரட்சை வர எப்படி இருக்குமே. அதே போன்ற வர்ணனை தொடர்ந்து பார்க்கிறோம். 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். கச்சை, பெல்ட், இடுப்புல சத்தியம். அந்த பெல்ட் அறுந்துட்டு அல்லது கயிறு அவிழ்ந்துட்டு நம்முடைய அவமானம் தான் காணப்படும். எனவே வாழ்க்கையிலே சத்தியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உண்மையை பேசி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சத்தியம் என்றால் உண்மை என்ற அர்த்தம். சத்தியம் என்றால் இயேசு என்ற அர்த்தம். ஆண்டவர் சொன்னாரே, நானே வழியும் சத்தியம், சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்திய ஆவி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தியம் என்றால் சத்திய ஆவியானவர். இன்னும் சத்தியம் என்றால் வசனம், தேவனுடைய வசனம் சத்தியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இவைகளெல்லாம் மனதில் வைத்து உண்மையை பேசி உன்னதர் இயேசுவை சொந்த ரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன்னத ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக உண்மை உத்தமாக வேதத்தின் வசனங்களை கடைபிடித்து வாழ்கிறவர்கள், அவர்கள் அந்த பெல்ட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கச்சையை உறுதியாக அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி முதலாவதாக நீதி என்றால் இயேசு கிறிஸ்து. அவரை நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று சொல்லி கொரிந்தியர்களில் நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே ஆண்டவர் நம்முடைய நீதி. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினாலே நமக்கு பலிக்கக்கூடிய தேவ நீதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அவருக்காகவே வாழ நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. விசித்திரமான ஒரு வசனம், ஒருவேளை சிலருக்கு அது விபரீதமான ஒரு வசனம். என்ன வசனம்? வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, பரிசேயருடைய வேதபாரகருடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். யார் இந்த வேதபாரகர்கள்? வேதத்தை பாரகம் பண்ண, வேதத்தின் பிரதிகளை பிரதிகள் எடுக்க விரல்களை ஒப்பு கொடுத்தவர்கள் வேதபாரகர்கள். வேதத்தை கங்கு கரை என்று கற்றவர்கள். வேதத்தின் விளக்க வேண்டுமா? அவர்களிடத்தில் தான் கேட்பார்கள். ராஜாவே கேட்டானே மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? இவங்க தானே முன்னால வந்து சத்தியத்தை அவர்கள் எடுத்து அவனுக்கு விளக்கி காட்டினார்கள். பரிசேயர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, ஜபாலயத்திலே போதகர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். இந்நாட்களிலே ரெவரண்ட் என்று சொல்கிறார்களே, அவர்களெல்லாம் ராபி என்று அழைக்கப்பட்டவர்கள். சுத்தத்திலும் சுத்தம் படு சுத்தம், அப்படியே அவர்கள் வாழ்ந்தவர்கள். வேதபாரகரிடத்திலே பரிசேயரிடத்திலே போகாமல், வேதபாரகரிடத்திலே பரிசேயரிடத்திலே காணப்பட்ட நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, இது கூடுமானமான காரியமா? இது நடக்கக்கூடிய காரியமா? அவர்கள் எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள்! எப்பேற்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள், கொலை செய்தவர்கள். நாம் அப்படி அல்லவே. நாமோ பாவத்தில் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தினாலே வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு வானத்தில் இருக்கும் தேவனை நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்த்து வாழ்கிறோமே, அந்த நீதி
நம்முடைய நீதியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பூரணமாக சமூலமாக நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவர் உள்ளே வரும் பொழுது நீதிக்குரிய எல்லா காரியங்களையும் தெளிவாக நாம் இந்த உலகத்தில் செய்து வருவோம். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் மீண்டும், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சுவிசேஷம் சொல்வதற்கு ஆர்வமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷம் அதை சொல்லக்கூடிய அளவிலே பாதரட்சியை தொடுத்தவர்களாக. எதற்கு பாதரட்சை? ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், இருந்த இடத்திலேயே கனி கொடுங்கள், ஆவியின் கனி. இன்னொன்னு, நீங்கள் போய் கனி கொடுக்கும் பொழுது புறப்பட்டு சென்று கனி கொடுங்கள், ஆத்தும ஆதாயம் பண்ணுங்கள். எனவே பாதரட்சை சுவிசேஷம் சொல்வதற்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய நாமத்திற்காக அர்ப்பணியுங்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 16, பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம், அஸ்திரம்னா அம்புன்னு அர்த்தம், அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லையே. சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்துமா வாழ்வதற்கு தேவை முன்னால் ஒரு வி சுவாசம், விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. விசுவாசமே நம்முடைய வாழ்க்கை, அது கீழ்ப்படிதலின் வாழ்க்கை என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 17, ரட்சண்யம் என்னும் ரட்சிப்பு, ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று தலைச்சீரா, அது என்னது? ஹெல்மெட். பைக்ல போறீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கணும், நாட்டு சட்டம். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்னா அந்த ஹெல்மெட் இல்லைன்னு வைங்க, தலை உடைஞ்சு போகும். முக்கியமானது, எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று அறிந்திருக்கிறீர்களே, அந்த சிரசுக்கு முக்கியத்துவம் வேதத்திலே காணப்படுகிறது. ரட்சண்யம். உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இருக்க வேண்டும், ரட்சிப்பிற்கு சொந்தமாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியாது, ரட்சிக்கப்படாவிட்டால் பூமியிலே நிம்மதியாக வாழ முடியாது. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழும் பொழுது தலைச்சீரா நமக்கு வைக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம். பிசாசு வருகிறான் சோதிப்பதற்காக. பட்டயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்றால் தேவ வசனம் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தினாலே நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, I have stored your word in my heart that I may not come in sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அது என்ன வைத்து வைத்தேன்? குவித்து வைத்தேன். ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ணி குவித்து வைத்திருக்கிறேன். பிசாசு வரும் பொழுது பட்டயம் வந்து நிற்கும். அந்த பட்டயத்தினாலே என்று எழுதியிருக்கிறது, என்றும் எழுதியிருக்கிறது, என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக மத்தேயு 4, லூக்கா 4 பட்டயத்தை எடுத்து பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இதெல்லாம் உலக பிரகாரமான போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். இவைகளுக்கெல்லாம் தகுந்த புத்திமதிகளாக பவுல் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, அதற்கு பிறகு இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதே, 18ஆம் வசனம், எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். மன உறுதி எப்ப வரும்? ஜெப வாழ்க்கை. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜெப வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. நாம் தேவனோடு பேசுவது ஜெபம், தேவன் நம்மோடு பேசுவது வேதம். வேதமும் ஜெபமும் சேர்ந்து விளங்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆமா, ஆண்டவரோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? பேச்சுவார்த்தை ஆண்டவரோடு உண்டா? தேவனோடு பேசுறதுன்னா ஜெபம், தேவன் நம்மோடு பேசுறதுன்னா வேதம். இரண்டும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை விளங்கும்.
வல்லமை விளங்கும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லா தருணங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்தந்த காரியங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கடைபிடித்து வாழுவது, அந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கமாக அருளி செய்கிறது. ஆக 3 காரியங்களை இதுவரை பார்த்தோமே. தான் கோத்திரம் பட்டியலில் இடம்பெறாமல் வாழ்க்கை இழந்து போனதற்கு 3 காரணங்கள் இதுவரை நாம் பார்த்தோம். என்னெல்லாம்? முதலாவதாக தந்திரம், 2வதாக திருப்தியின்மை, 3வதாக தருணம் இழப்பு. போர் செய்யக்கூடிய காரணம், அங்கே கப்பல்களிலே தொங்கிவிட்டார்கள். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதிருக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின் நிலவிலே ஜீவிப்போம். இன்னொரு செய்தி தானை பற்றி நமக்கு உண்டு. தரித்திருங்கள், தொடர்ந்து வரும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 12 கோத்திரங்களிலே ஒன்று பறிபோனதே, நெஞ்சில இருந்த முத்து தவறி சென்றதே, ஒரு கோத்திரம் தன்னுடைய வாழ்க்கை இழந்து போயிற்றே. தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் தேவனை அறியாமல் வழிவிலகி சென்று விட்டதே. பரிதாபமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாங்கள் வாழாமல் கர்த்தருக்கு பிரீதியான, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தந்திரங்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஆண்டவருக்குள்ளான திருப்தியோடு ஜீவித்து ஆண்டவர் தரக்கூடிய தருணங்களை எல்லாம் பொருட்படுத்தி ஆண்டவருக்காக நின்று, போர்ச்சேவகர்களாக நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஜீவியம் பண்ண எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.